சொத்தரிக்கிறோம் தகப்பனே, துதிக்கிறோம் கர்த்தாவே. ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை, எண்ணி முடியாத அதிசயங்களை செய்கிற தகப்பனே, இந்த லெந்து நாட்களுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிற கர்த்தாவே. உம்முடைய பாடுகளை அறிவது எத்தனை சிலாய்க்கும். எங்களுக்காக நீர் அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டீர் ஆண்டவரே. கல்வாரி அன்புக்கு நன்றி கர்த்தாவே. நாங்கள் வாழ்நாள் முழுவதும் எங்களுடைய தேவைகளுக்காக உண்மை சந்தித்து கொண்டு இராதபடி, உம்முடைய ஆண்டவரே கர்த்தாவை வேண்டிக் கொண்டு இராதபடி, அநித்தியமான இந்த பாவ சந்தோஷங்களை விட்டு ஆண்டவரே மேலான காரியத்துக்கு உண்மை தேட கிருபை தருவீராக கர்த்தாவே. இந்த உலகத்தில் வாழ்ந்த பொழுது கர்த்தாவே ஆண்டவரே கர்த்தா, உடைய ராஜ்யத்துக்கு அடுத்தவர்களை நீர் தேடி அலைந்தீர் கர்த்தாவே. கடைசியாக உமக்கு அது கிடைத்தது கர்த்தாவே. ஆம் கர்த்தாவே, 12 சீசர்கள் கூட அது உணர்ந்து கொள்ளவில்லை. கடைசியாக ஒரு மனம் திரும்புதல் கிடைத்தது கர்த்தாவே. அதை நீர் ஏற்றுக்கொண்டவராக, நீர் சந்தோஷமடைந்தவராக இந்த உலகத்தை விட்டு கடந்து சென்றீரே. அதே மாதிரி கர்த்தாவே, 1008 பிரசங்கள் கேட்டாலும் நாங்கள் மனம் திரும்பி ஏற்றுக்கொள்ள எங்கள் ஒவ்வொருவருக்கும் உதவி புரியுங்க. எங்களோட குடும்பங்களிலே இருங்க, வாங்க ஆண்டவரே, எங்களை நிலைப்படுத்துங்க, சரிப்படுத்துங்க. இயேசு மூலம் வேண்டுகிறேன் நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். மீண்டும் ஒரு விஷயம் உங்களை வாழ்த்துக்கிறேன் கர்த்தருக்கு பிரியமானவர்களே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் கிருபையும் சமாதானம் உங்கள் வீடுகளிலே பெருக கடவுது. உயிர்த்தெழுந்த இயேசுவே உம்மை வணங்குவேன், ஒரு நாளும் கைவிட மாட்டீர், தினமும் நடத்துவீர். உயிர்த்தெழுந்த இயேசுவே உம்மை வணங்குவேன், ஒரு நாளும் கைவிட மாட்டீர், தினமும் நடத்துவீர். கோலியாத்தை கொஞ்ச நாளில் காணக்கூடாதே, சமயம் பார்த்து கவனிக்கல் வீழ்த்தி விடுமே. கோலியாத்தை கொஞ்ச நாளில் காணக்கூடாதே, சமயம் பார்த்து கவனிக்கல் வீழ்த்தி விடுமே. உயிர்த்தெழுந்த இயேசுவே உம்மை வணங்குவேன், ஒரு நாளும் கைவிட மாட்டீர், தினமும் நடத்துவீர். நாகமானின் குஷ்டம் நீங்க உதவி புரிந்தீரே, பாவியன் கஷ்டம் தீர உதவி புரியுமே. நாகமானின் குஷ்டம் தீர உதவி புரிந்தீரே, பாவியன் கஷ்டம் தீர உதவி புரியுமே. உயிர்த்தெழுந்த இயேசுவே உம்மை வணங்குவேன், ஒரு நாளும் கைவிட மாட்டீர், தினமும் நடத்துவீர். எம்மாவூர் சீசருக்கு தரிசனமானீரே, இம்மாம்பெரிய சபைக்கு வர மாட்டீரோ. எம்மாவூர் சீசருக்கு தரிசனமானீரே, இம்மாம்பெரிய சபைக்கு வர மாட்டீரோ. உயிர்த்தெழுந்த இயேசுவே உம்மை வணங்குவேன், ஒரு நாளும் கைவிட மாட்டீர், தினமும் நடத்துவீர். அப்பாவும் ராஜ்யம் வர வேண்டுமே, தப்பாமல் நானும் அதில் இருக்க வேண்டுமே. அப்பாவும் ராஜ்யம் வர வேண்டுமே, தப்பாமல் நானும் அதில் இருக்க வேண்டுமே. உயிர்த்தெழுந்த இயேசுவே உம்மை வணங்குவேன், ஒரு நாளும் கைவிட மாட்டீர், தினமும் நடத்துவீர். தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லையே, தேடிடும் யாவருக்கும் தென்படுவீரே. தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லையே, தேடிடும் யாவருக்கும் தென்படுவீரே. உயிர்த்தெழுந்த இயேசுவே உம்மை வணங்குவேன், ஒரு நாளும் கைவிட மாட்டீர், தினமும் நடத்துவீர். அருமையானவர்களை, விசுவாச இடி, இந்த நாளிலும் விசுவாச இடி. லூக்கா 23ஆம் அதிகாரம் 42-43. இயேசுவை நோக்கி, ஆண்டவரே, நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது அடியேனை நினைத்தருளும் என்றான். இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு நீ என்னோடு கூட பரதேசில் இருப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார். விசுவாச இடி. அருமையானவர்களே, இந்த உலகத்திலே ஆண்டவர் மூன்றே ஆண்டுகள் சுற்றி திரிந்தார். மார்க்கு 1:15 சொன்னார், பரலோக ராஜ்யம் சமீபத்திற்கு மனம் திரும்புங்கள் என்றார். மத்தேயு 5ஆம் அதிகாரத்திலிருந்து சொல்லுகிறார். நிறைய பரலோக ராஜ்யத்து காரியங்களை குறித்தார். மத்தேயு 25 பரலோக ராஜ்யத்து காரியங்களை குறித்தார். மத்தேயு 11ஆம் அதிகாரத்தில் பேதுருவை தன்னுடைய பிரதான சீசனை அழைத்தார். பேதுருவை என்னை யார் என்று நினைக்கிறான், நீ கிறிஸ்து என்றான். ஆனால் அதே 16ஆம் அதிகாரத்தில் கொஞ்ச நேரத்தில் ஆண்டவர் தன்னுடைய பாடுகளையும் தன்னுடைய மரணத்தையும் தெரிவிக்கின்றார். அவன் தனியாக கூப்பிட்டு சொல்லுகின்றான், ஆண்டவரே, இது உமக்கு நேரிடக்கூடாதே, போ சாத்தானே, நான் எதுக்காக இந்த உலகத்தில் வந்தேன்? நான் உன்னையெல்லாம் படைச்சேன்ப்பா. நீங்கள் செய்கிற உங்களுடைய தப்பிதங்கள், உங்களுடைய மூலையில் வருகிற காரியங்கள், உங்களுடைய சிந்தனையில் வருகிற காரியங்கள், இதற்கெல்லாம் யார் பரிகாரி? நான் தானே பரிகாரி. இதற்காக தானே இந்த உலகத்தில் வந்தேன். இது கூட தெரியாமல் இருக்கேன், என்னுடைய ராஜ்யத்தை பற்றி புரியாமல் இருக்கிறிய பேதுருவே, அடித்து விரட்டுறாரியா.
3 ஆண்டுகள் ஊற்றி சுற்றி திறந்தார். லூக்கா 7ஆம் அதிகாரத்திலே ஆண்டவரே அங்கே ஒரு விசுவாசத்திலே ஒரு சகோதரன் மிஞ்சின பிறகு இஸ்ரவேலருக்குள்ள இப்படிப்பட்ட விசுவாசத்தை காணலன்னு சொல்றார். சரீர சம்பந்தப்பட்டது. ஆனால் இப்பொழுது கல்வாரிலே ஆண்டவர் சிலுவையை சுமந்து கொண்டு இருக்கிறார். சுமந்து அந்த கல்வாரிலே இருந்து கொண்டிருக்கின்ற வேலை 2 கள்ளர்களுக்கு வருகிறார்கள். ஒரு கள்ளன் இவருக்கு வேணும் என்று இந்த கள்ளன் சொல்லிக் கொண்டு இருக்கிறான். அடுத்த கள்ளனோ இவர் தகாது ஒன்றும் நடப்பிக்கவில்லையே என்று சொல்லி மெயின் பாயிண்ட்டுக்கு வந்தாயா. அங்கதான் மெயின் பாயிண்ட்டுக்கு வந்தான். இப்போ அங்கே இயேசுநாதவர் அங்கே பிலிப்பு இடத்துல சொல்லுகின்ற போது, என்னுடைய ராஜ்யம் இந்த உலகத்துக்குரியதல்ல, இந்த உலகத்துக்குரியதால் என்னுடைய சீசர்கள் போராடி இருப்பார்கள், எல்லாவற்றையும் கவனித்துக் கொண்டு இருக்கிறான். சத்தியத்தை கொடுத்து சாட்சி கொடுக்கிற பிறந்தேன் என்று சொல்லுகிறார். அப்படியே அனலைஸ் பண்ணாயா. இந்த கல்லர் அனலைஸ் பண்ணிக்கிட்டு இருக்கா. வேலைக்கிழமை எழுந்து நடந்து கொண்டிருக்க காரியங்கள், இவருடைய பிரசங்கங்கள், இவருடைய அற்புதங்கள், இவர் எதற்காக உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தெய்வ ஆட்டுக்குட்டி அனலைஸ் பண்ணிக்கிட்டே இருந்தான். இந்த இயேசு இந்த உலகத்துக்குரியவர் அல்ல, நிச்சயமாக வரப்போகிறார். மோட்ச நரகம் 2 வச்சிருக்கிறார். நரகத்தில் தூக்கி போடுவார், மோட்சத்துக்கு அனுப்புவார். எல்லாம் இவர்கிட்ட இருக்குது. ஆக இந்த உலகத்தை காட்டிலும், உலகத்தில் இருக்கிறவரை காட்டிலும் இவர் பெரியவராக இருக்கிறார். இயேசு கிறிஸ்து மேலானவராக இருக்கிறார். இவர் வீணாக ஏன் அடிபட வேண்டும், ஏன் நொறுக்கப்பட வேண்டும், நம்மை மாதிரி தப்பு செய்யவில்லையே சிந்தனை. இன்றைக்கு இயேசுவை பற்றி உனக்கு என்ன சிந்தனை இருக்கிறது? மெய்யாகவே அவர் அடிக்கப்பட்டார், நொறுக்கப்பட்டார், உனக்காக எனக்காக நொறுக்கப்பட்டார் சிந்தனை இருக்கிறது ஐயா. மனிதனை படைத்தார், அழகாக படைத்தார், அறிவுள்ளவனாக படைத்தார். அந்த அறிவிலே இன்னைக்கு கெட்டு போய் இருக்கிறான். பிதாவை தேட மாட்டேங்கிறான். பில்டிங் மேலே பில்டிங்கு, அழகான பொண்ணு வேணும், அது வேணும், அறிவு வேணும், கார் வேணும், பங்களா வேணும். தேடு. யார் வேண்டான்னு சொல்லுது? எல்லாருக்கும் எனக்கு தந்தா கூட தான் அழகான கார் கொடுத்தா வாங்க தான் செய்வேன். தேடு. ஆனால் கர்த்தருக்கு பிரியமானவர்களே, உன்னுடைய ஆத்மா உன்னை விட்டு எடுபட்டு போனால் அது எங்கே போகும்? அங்கே இந்த கல்லனுக்கு ஒரு எண்ணம் வந்தது ஐயா. ஆண்டவரே நம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது அடி என்ன நினைத்திரலைங்கய்யா. ஆண்டவருக்கு இடி மாதிரி இருந்துச்சுயா. ஆண்டவருக்கே இடி விழுந்த மாதிரி இருந்து, என்னடா இந்த விசுவாச இடியை அவர் எதிர்பார்க்கவே இல்லை. உலகத்தை விட்டு கொஞ்ச நேரத்தில் போகிறாரு. கடைசி நேரத்தில் ஒரு ஆத்மா கிடைச்சியா. விசுவாசத்தில் எல்லாரை காட்டிலும் அந்த லூக்கா 7ஆம் அதிகாரத்தில் 100க்கு அதிபதி அவனுடைய வேலைக்காரன் அந்த விசுவாசத்தை காட்டிலும் அது சரீரத்துக்குரியதையா, ஆத்மாவுக்குரிய இடியை கொடுத்தது இந்த வலது பக்கத்து கல்லந்தாயா. சொன்னார்யா, நம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது அடியே இடத்துல எங்கேயோ போயிட்டார்யா. ஆண்டவர் உடனே இன்றைக்கு நீ என்னோடு கூட உடனே ரைட் நவ் உடனே தாராரியா. நீ மனம் திரும்புகிற பட்சத்திலே உடனே ஆண்டவர் தருவார். உன் பாவத்தெல்லாம் மன்னிப்பார், உன் நோயெல்லாம் சுகப்படுத்துவார். உன் வீட்டுக்கு ஆண்டவர் வருவார். எங்கே இருந்து ஒரு ஆத்மாய் தேடிக்கொண்டு இருந்தாலும் சரி, அந்த இடத்துக்கு ஆண்டவர் வந்து விடுவார். மகனே, என் காயத்தை பார், உனக்காகத்தான் நான் மரித்தேன், உனக்கு ஒரு ராஜ்யத்தை கொடுப்பதற்காக தான் நான் வந்திருக்கிறேன். இங்கே இந்த கள்ள சகோதரருடைய வார்த்தை ஆண்டவருக்கு இடி மாறி இருந்ததுயா. விசுவாச இடி. இன்றைக்கு விசுவாச இடியை கொடுத்து கொண்டு இருக்கிறாயா? ஆண்டவர் பக்கம் சாய்ந்து கொண்டு இருக்கிறாயா? ஆண்டவரை பற்றி அறிந்த உலக கவலை வாட்டி கொண்டு இருக்கிறதோ? நல்ல நிலத்தில் விழுந்த அந்த விதையாக நீ காணப்படுகிறாயா? இந்த கள்ள சகோதரன் விசுவாச இடியை ஆண்டவர் கொடுத்தான். ஆண்டவரே, நீர் தான் மெய்யான இரட்சகர் ஐயா. நீர் உலகத்தில் வரப்போகிற மேசியா கர்த்தாவே. நீர் நியாய தீர்ப்பு கொடுக்க போகிறீர் கர்த்தாவே. அந்த நியாய தீர்ப்பு நிச்சயமானது ஆண்டவரே. அந்த ராஜ்யத்தில் எனக்கு இடம் வேண்டும். இன்னைக்கு எங்கெங்கெல்லாமோ சீட்டு இப்போ எலெக்ஷன் டிக்ளேர் பண்ணியாச்சு. எலெக்ஷன் டிக்ளேர் ஒன்று ஒவ்வொரு கட்சியிலையும் அலைவாங்க ஐயா. ஏசு கட்சி சீட்டுக்கு வாயா, ஏசு கட்சிக்கு சீட்டுக்கு வா, ரொம்ப இலவசம். ஏசு கட்சி சீட்டுக்கு ரொம்ப 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 இலவசம். எதுவும் செய்ய வேண்டியில்லை. மாவட்ட செயலாளர் இருக்க வேண்டியில்லை, வட்ட செயலாளர் இருக்க வேண்டியில்லை. ஒரு சாதாரண குடிமகனாக இருந்தால் போதும். ஒரு சாதாரண குடிமகன் உடனே ஆண்டவர் ராஜ்யசபா சீட்டை கொடுத்துட்டாரியா. ராஜ்யசபா சீட்டை கொடுத்தாரு. இன்றைக்கு உனக்கு ராஜ்யசபா சீட்டு வேணுமா? வேறு ஒன்றும் இல்லை, முழங்கால் போடு. ஆண்டவரே, நான் செய்த பாவங்கள் அநேகம் கர்த்தாவே. உம்மை பற்றி அறியாமல் செய்து விட்டேன் ஆண்டவரே. கல்வாரி பற்றி தெரியாமல் செய்து விட்டேன் ஆண்டவரே. எனக்கு அந்த ராஜ்யம் வேண்டும். உடனே ஆண்டவர் உனக்கு இன்றைக்கு நீ என்னோடு கூட இருப்பாய். என்றைக்கு உன் மூச்சை விடுறியோ அன்றைக்கு நீ ஆண்டவரோடு கூட இருக்கலாம். இந்த கள்ள சகோதரனுக்கு அடித்ததே யோகம். அவனுடைய விசுவாச ஈடி பெரிதாக இருந்தது. இன்றைக்கு அந்த விசுவாச ஈடி ஆண்டவருக்கு கொடுப்பியா? ஆண்டவரே, ஆண்டவரே ஆச்சரியப்பட வேண்டுமாக, ஆண்டவரே உலகத்தில் அதிசயப்பட வேண்டுமாக இந்த கள்ள சகோதரனுடைய வார்த்தை இருந்தது. உன்னுடைய ஜீவித்தில் ஆண்டவருக்கு இடம் கொடு. தேர்தலில் சீட்டு கலையாத, ஆண்டவர்கிட்ட சீட்டு கலை. ஆண்டவர் உனக்கு தருவார். ஆண்டவரே, உம்மை சோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம் கர்த்தா.
அன்றைக்கு ஆண்டவரே உடனடியாக ராஜ்யசபா சீட்டு இந்த சகோதரனுக்கு நீர் கொடுத்தீர் ஐயா. இன்றைக்கு பல பேர் எலெக்ஷனில் சீட்டுக்கு அலைகிறாங்க கர்த்தாவே. நாங்களும் சீட்டுக்கு அலைகிறாங்க கர்த்தாவே. ஆண்டவர் அநேக பேர் அலைகிறார்கள் கர்த்தாவே. ஆண்டவரே இந்த சீட்டு நீர் இலவசமாக கொடுக்கிறீர் ஆண்டவரே. ஆண்டவரே உமக்கு எதுவும் செய்யவில்லை கர்த்தாவே. மனம் திரும்புதல் மாத்திரம் போதும் கர்த்தாவே. ஒருவன் மனம் திரும்புகின்ற வேலையிலே கர்த்தாவே பரலோக ராஜ்யத்தில் பெரிய சந்தோஷம் உண்டாகும் என்று சொன்னீரே ஆண்டவரே. இன்றைக்கு அநேகம் பேர் மனம் திரும்பட்டு கர்த்தாவே. ஏற்றுக்கொள்ளட்டு கர்த்தாவே. உடைய நித்திய ராஜ்யத்தில் பங்கு பெறட்டு கர்த்தாவே. எங்களுக்காக ஆண்டவரே நீர் ஆயத்தம் பண்ண ஸ்தலத்துக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அந்த ஸ்தலத்தில் நாங்கள் பங்கு பெற வேண்டும் கர்த்தாவே. என்னுடைய வாழ்க்கை இழந்து போகக்கூடாது. அற்ப வாழ்க்கை கர்த்தாவே, ஆனால் நித்தியமான வாழ்க்கை நீர் வைத்திருக்கிறீர் ஆண்டவரே. அந்த கள்ள சகோதரனுக்கு சீட்டு கொடுத்தது மாதிரி எங்கள் ஒவ்வொருவருக்கும் தருவீராக. இயேசுவின் வழியாக வேண்டுகிறேன் நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன்.